அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து இந்த ஜியோ பாலிடிக்ஸில் பல சந்தேகங்களை தீர்க்க வேண்டியது இருக்குது. வழக்கம் போல் இது ட்ராமாவா இல்லை நிஜமான தாக்குதலா? அமெரிக்காவும் ஈரானும் அடுத்தடுத்த தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்காங்க. அமெரிக்க நிலைகள் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக பக்ரைன் தரப்பில் இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அமெரிக்க நிலைகள் உஷார் நிலையில் இருக்கிறது. என்னதான் நடக்கிறது? பேச்சுவார்த்தையை நிறுத்திடலாமா அப்படின்ற ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறதா ஈரான். தொடர்ந்து தாக்குதலுக்கான திட்டத்தை தயார்படுத்துகிறதா அமெரிக்கா. இதையெல்லாம் தாண்டி போங்கப்பா, உங்கள் ட்ராமா அந்த பக்கம் தள்ளி வைப்பா, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்கிறாங்களாம். எதை நம்பலாம்? அதுக்கான கேள்விகளுக்கான விடைகளை தான் இந்த பதிவில் இருக்க போகிறது. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளும் நிறைய தகவல்களை நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நிறைய அதிரடி தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. உக்ரைனுடைய தகவல்கள், அப்புறம் வெனிசுலா, நிறைய விஷயங்கள் பேசலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஜார்ஜியா பாராளுமன்றத்தில் எம்பிக்களோட கூட்டம், ஆளுங்கட்சி எதிர்கட்சி நார்மலாகவே ஜார்ஜியாவில் ஐரோப்பானுடைய ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்ற மாதிரியான ஒரு எதிர்ப்பு நார்மலாகவே இருக்கும். பட் நீங்கள் பார்க்குற இந்த பதிவு என்னென்னா, 2 எம்பிக்கள், ஒன்று ஜார்ஜியா ட்ரீம் எம்பி, அவங்க ஆப்போசிஷன் பார்ட்டியை போயிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா பஞ்சில் மூஞ்சில் குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி குத்த ஆரம்பித்த நபர் யார் அப்படின்னா, ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட், ரெஸ்ட்லரில் தொடர்ந்து 3 முறை கோல்டு மெடல் வாங்கினவர். அவருக்கு வந்துச்சு கோபம், போயிட்டு மூஞ்செல்லாம் குத்தி மூக்கெல்லாம் உடச்சி ஒரே ரத்தமாக அந்த பக்கம் வந்ததாக சொன்னாங்க. ஜார்ஜியா பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி தாக்குதல் சம்பவம் இதுதான் தடவை பண்ணுறாங்க. வழக்கமாக ஏய்ன்னு கற்றுக்கலாம், நாக்கு கடிக்கலாம், இப்போ எச்சரிக்கலாம், எங்கள் ஏரியா அவங்க வாழ்கிற மாதிரிலாம் சொல்லலாம். பட் நம்ம பாராளுமன்றத்துலேயோ நாடாளுமன்றத்துலேயோ பார்த்துருக்கேன். பட் அந்தளவுக்குலாம் நடக்காது. நம்ம இந்திய பாராளுமன்றத்தில் அதிகபட்சம் பேப்பரை கிழிப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் எல்லாமே ஏஜ்டு பர்சனு, இப்போ வலி கொடுப்பா, எனக்கே முட்டி வலிக்குது, ஏன்பா நீ வேறு அப்படின்ற மாதிரி ஏஜ்டு பர்சன்றதுனால அவன் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே கொஞ்சம் யங்ஸ்டர் ஆகுறாங்க. மேபி இந்த தடவை தமிழக சட்டசபை அது மாதிரி நடக்குமோன்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்த்தா பயங்கர ஆக்ரோஷமாக தான் போயிட்டுருக்குல்ல. சரி, ஓகே, அதை அப்படியே கேள்விக்குறியோடு திடீர்னு பேசணுன்னு தோணுச்சு. நம்ம மிக முக்கிய தகவல் என்ன அப்படின்னா, ஒரு மர்மம் முடிச்சோன்னு அவுத்திடலாம். காலையில் அமெரிக்கா சென்காம் என்ன பண்ணுறாங்க, வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தாங்க. நான் ரவிக்குமார் சோமு சேனலில் வெளியிட்டிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தாக்கல் நடத்தணும்னு சொன்னாங்க. இன்னும் அதுக்கான சேதாரங்கள் முழுமையாக தெரியவில்லை. ஆனால் ஆதாரங்களை அளித்து விட்டது அமெரிக்கா தரப்பில். இந்த மாதிரிலாம்பா இப்படி தான்ப்பா சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஈரான் கடுமையான எதிர்ப்புகள்லாம் தெரிவித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பக்ரைனுடைய அமெரிக்க நிலைகள் மீது தாக்கல் நடத்தியதாக கிளைம் பண்ணுறாங்க. பட் பக்ரைன் என்ன பண்ணுறாங்க, கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறாங்க, தனது கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. பட் எந்த லொக்கேஷனில் எங்கே தாக்கல் நடத்தினாங்க அப்படின்னா சொல்லலை. அவங்க பொதுவாக கண்டனம்பா, ஈரான் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைன்ட்டாங்க. எகிப்து ஜோர்டனும் ஓடி அவங்களும் 2 கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்க. ஜிசிசி நாடுகளும் ஓடி ஈரான் நீ கொஞ்சம் கூட சரியில்லை, போர் இல்லைன்னா நட்பாக நல்லா பேசுகிற, சிரித்து கலக்கலான்னு பேசுகிற, அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்படி எங்களை போட்டு அடின்னு அடிக்கிற, என்னதான் எதுதான் உங்களை நான் நம்புறதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இந்த இடத்துல வந்திருப்பாங்க. ஏன்னா திடீர்னு ஈரான் தாக்கல் நடத்துகிறத பார்க்கும்போது, ஏற்கனவே சிங்கப்பூர்னுடைய ஃப்ளாகடு கப்பல் தாக்கல் நடத்துறதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லப்படுகிறது. இன்றைக்கி என்னாச்சுன்னா, மதிய சமயத்தில் மற்றொரு கப்பல், அதாவது பனாமா கொடி கட்டிய கப்பல், கத்தார்னுடைய ஆயில், கத்தார் நாட்டுடைய எனர்ஜி ஆயிலை கொண்டு போகும்போது கரெக்டாக ஓமனை ஒட்டி போனதுனால இந்த தாக்குதல். வழக்கமாக ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓமனை ஒட்டி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, நாங்கள் எங்கே சொல்கிறோமோ எங்கள் ரூட்டில் மட்டும்தான் வரணும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படியாதனால தான் இந்த ஒரு தாக்குதல் அப்படின்னு ஈரான் சொல்லிச்சானா சொல்லலை. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ஏன்னா அன்மேன் ட்ரோன் தாக்கல் நடத்தியிருக்காங்க, அப்போ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 2வது தாக்கல் நடத்தும் போது ஏற்கனவே அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி காலையில் நடத்தின தாக்குதலில் ஒரு வார்னிங் தான், தொடர்ந்து அவங்க இந்த மாதிரி கப்பல்களை மிரட்டி அவங்களோட பாதைக்கு வரவழைத்து மற்ற பகுதியில் போனால் தாக்கல் நடத்துறது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி தான் அந்த தாக்கல் நடத்துகிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், என் வீடியோ பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த தாக்குதலுக்கு 3 நாளைக்கு முன்பு இருந்தே எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாகவே இருந்தது.
ஏன் உளவு விமானம் தொடர்ந்து பறந்துகிட்டே இருக்குது? நான் புலம்பிகிட்டு இருந்தேன், உங்ககிட்ட ஞாபகம் இருக்குங்களா? என் புலம்பல் எத்தனை பேர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல. ஆனால் ஒன்றுமே காரணமே இல்லை. ஏன் அந்த ரீஃபில்லிங் டேங்கர்லேருந்து எல்லாமே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் பேச்சுவார்த்தையும் சுமூகமாக போன மாதிரி தெரியல. ஆனால் தாக்கல் நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் இல்லை. ஏன் பறந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரே சந்தேகமாகவே இருந்ததுங்க. ஏன்னா பேச்சுவார்த்தை கொஞ்சம் கூட அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் 2 தரப்புலையும் அப்படியே பிச்சுட்டு போகுது. ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து பிடுங்கிட்டு போகிறாங்க அந்த பக்கம். நீயா நானான்றதில் கொஞ்சம் கூட ஒத்து வரல. ஒருவேளை அதனால் ஏதாவது சிம்டம்ஸ் கொடுக்கறதுக்காக தாக்கல் நடத்துகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த 2 தாக்குதலை நம்பி நீங்கள் வந்து போர் ஸ்டார்ட் ஆக போகுது, க்ரூட் ஆயில் வந்து வாங்கிடலாம், ஷேரில் வந்து ஏறப்போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இழந்துருவீங்க நீங்கள். அதையும் நான் உறுதியாக சொல்கிறேன் நான். இதெல்லாம் ஒரு ஷார்ட் பீரியடு. சும்மா ஒரு 2-3 நாள் நடக்கும். உடனே ஆஹா ஓஹோன்னு உடனே ஓடி வந்துடுவாங்க, எல்லாத்தையும் குறைச்சிருவாங்க. இந்த க்ரூட் ஆயில் 75 தாண்டாத அளவுக்கு வந்து கொஞ்சம் பார்த்துப்பாங்க. ஏன்னா ஈரான் வந்து இப்போ இந்த தாக்கல் நடத்தியிருந்தா கூட நான் முழுமையாக நிறுத்தலை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க முதல் தடவையாக. இதற்கு முன்பெல்லாம் அமெரிக்கா தாக்கல் ஒரே ஒரு சின்ன தாக்குதல் இப்படி ஒரு ஊசி பட்ட தூக்கி அந்த பக்கம் போட்டால் கூட உடனே நிறுத்து நிப்பாட்டு, எல்லா கப்பலையும் நிப்பாட்டு அப்படின்வாங்க. பட் இந்த தடவை முதல் முறையாக நான் பார்க்குறது ஒரு ஷாக்கிங் நியூஸாக பார்க்குறேன் நான். கப்பல் ஆஸ் யூஷுவல் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸில் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் அது எந்த தடைகளும் விதிக்கலை. ஆனால் சென்காம் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த 2வது முறை தாக்குதலுக்கு பதிலடி இருக்குன்றாங்க. அப்போ ஈரானுடைய ஒரு முக்கிய கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் 2 விதமான விவாதங்கள் நடத்தப்படுகிறது. ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் அவங்க நாட்டோட இறந்த தலைவர் அயதுல்லா அலி காமேனி அவர்களுக்கான இறுதி ஊர்வலம் நடத்த போகிறாங்க. 3 நாள் மிக பிரம்மாண்டமாக நிறைய நாட்டு தலைவர்கள் அழைத்திருக்காங்க. அந்த வந்து கொஞ்சம் க்ரௌடு அதிகமாக கூட்ட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னா திடீர்னு மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்து தாக்கம் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு பதற்றம். ஏன்னா உங்களுக்கு காலையில் ஒரு விஷயம் சொன்னேன். அந்த ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் ஈரானுடைய கோஸ்ட் கார்டு ஒரு 3-4 பேர் இருந்திருக்காங்க. அவங்கள ஷூட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் குர்தீஸ் உள்ளே நுழைஞ்சிருக்காங்களா நுழையலையா அப்படின்னு ஒரே சந்தேகம். அந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே பதற்றமாக தான் இருக்குது. ஆனால் அந்த நியூஸ் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் தாக்கல் நடத்தியது உண்மை, அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் இருந்தது உண்மை. அது ஊடுருவிட்டாங்களா இல்லை மறுபடியும் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்களான்றதை நம்ம நாளைக்கு தான் பார்க்க முடியும் நம்ம. அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன இஷ்யூலாம் கொஞ்சம் இன்றைக்கி ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஈரான் தரப்பில். கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணலாமா, கொஞ்சம் க்ரௌடை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாமா. ஏன்னா இதே மாதிரி தான் ஏற்கனவே அவங்க சுலைமானியுடைய இறுதி ஊர்வலம்னா 2ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியில் ஒரு பெரிய ஒரு குண்டு வெடிப்பு 100 பேர் பக்கமே இறந்து போயிட்டாங்க. பெருசு மனித வெடிகுண்டு தாக்குதல். அந்த மாதிரி வந்துருமான்ற ஒரு தீவிர ஆலோசனை. அப்போ இதை பற்றியும் பேசுகிறாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் விவகாரத்தையும். இங்கே பாருங்கள், அது ஈரான் பொறுத்த வரைக்கும் சேஃப் பேசேஜ் அப்படின்னா எங்கள் அனுமதி வாங்கிட்டு போகிறத மட்டும்தான் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியும். எங்கள் அனுமதி இல்லாத போகிற கப்பல் வந்து யாரோ எங்கேயோ தாக்கல் நடத்துவாங்க, அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அது இல்லாமல் கன்னி வெடிகள் வேறு அந்த இடத்துல மிதக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்ககிட்ட உத்தரவாதம் இல்லாமல் எந்த ஒரு கப்பலும் செல்லக்கூடாது, இனி நடக்கவும் நடக்காது. இதுதான் எங்களோட இறுதி நிலைப்பாடு. அமெரிக்கா வந்து எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து அழுத்தங்கள் கொடுத்தா கூட நாங்கள் இதிலிருந்து நாங்கள் அகலப்போவதும் இல்லை, விலகுவதும் இல்லை. இதுதான் எங்கள் நோக்கமும் கூட அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே இந்த இடத்துல பெரிய ஒரு ரிஃப்ட், அதாவது பிளவு வரதை நம்மளால் பார்க்க முடியுதா? அமெரிக்காவுடைய கோட்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் இந்த பக்கம் ஈரானுடைய கோட்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் 1% கூட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஒத்து வரல. அதனால் இது ஃபைனலாக போய் முடிப்பாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து முடிப்பாங்க. அது எந்த இடம்னு தான் தெரியாமல் உலகமே விழித்து கொண்டு இருக்கிறது. எல்லா கல்ஃப் நாடுகளுக்கும் எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. ஆனால் ஈரான் பாருங்கள், இந்த இடத்துல பிரச்சனைன்னு முடிஞ்ச உடனே நேராக சம்மந்தப்பட்ட நாடுகள் போயிட்டு வா பங்காளின்னு துண்டை போட்டு கை மேலே கை போட்டு நல்லா பேசுகிறாங்க. பிரச்சனைன்னு வந்துட்டு அவங்களே அடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி அடித்தது கூட பாருங்கள், கத்தாரினுடைய ஆயில் டேங்கை தான் அடிச்சிருக்காங்க. யார்? ஈரான். ஆக்சுவலாக கத்தாரினுடைய எவ்வளோ பிக் ரோல் தெரியுங்களா? பாகிஸ்தான் கூட அவ்வளோ இல்லை. விழுந்து அவங்க ஈரானுக்கே தெரியும், அவங்களுக்கே தெரியும். ஆனால் அவங்க அடித்தது பாருங்கள், 2வது கப்பல் அடித்தது கத்தாரினுடைய ஆயில் டேங்கர். அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் அனுப்புனாங்க. நம்மளால இப்போ அடிக்க மாட்டாங்க அப்படின்னு அனுப்புனாங்க, ஆனால் அடிச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த வகையில் பொறுத்த வரைக்கும் பங்காளி நட்பு அதெல்லாம் அவங்களுக்கு எத்தம் தான். எங்களுக்கு துரோகம்னா நீங்கள் துரோகம் தான், பேசுகிறியா வா அப்புறம் பேசு, அந்த கண்டிஷனில் தான் இருக்காங்க நாங்கள். அதனால் இப்போ
ஈரான் இன்னொரு முடிவும் கிட்டத்தட்ட நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறாங்களாம். கொஞ்சம் அக்ரிமெண்ட்டை தள்ளி போட்டுடலாமா இப்போதைக்கு தேவையில்லாமல். ஏன்னா இப்போ நம்ம அக்ரிமெண்ட் அது இதுன்னு போனால் மறுபடியும் அவங்க அந்த கிராசி வேறு ஓடி வந்து கேட்டே இருக்கிறாரு. நாங்கள் சீக்கிரம் அங்கே உள்ளே போகணும் எங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கொடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே திங்கக்கிழமை தான் தெரியும். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் அக்ரிமெண்ட் வந்து போகுதா இல்லை இழுக்கடிக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ட்ராமா வந்து பெருசாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இரண்டு தரப்புலையுமே வந்து ஒரு பிக் ட்ராமா வந்து அரைவில் ஆகிட்டு இருக்குது. அதை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு செயல். எடுத்தோம் கோவத்தோன்னு ஒரு 2-3 நாள் தாக்குதலுக்கெல்லாம் முடிவெடுத்து எங்கேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அது நல்லா போய் லாக் ஆகிடும். அதுவும் குறிப்பாக ட்ரம்ப்லாம் திடீர்னு ஆள் சரண்டர் ஆவார், திடீர்னு வெறி வரும். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க முழுக்க கிட்டத்தட்ட இஸ்ரேல்கிட்ட சதர்ன் லெபனானை ஒப்படைச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பிடிக்காத பகுதி இருந்தாலும் கொஞ்சம் பிடிச்சிக்கோப்பா அப்படின்ற மாதிரி தான் அந்த 14 அம்ச கோரிக்கையில் இஸ்ரேல், லெபனான், அமெரிக்கா அவருடைய அமைதி ஒப்பந்தத்தில் ஹெஸ்புல்லா ஆயுதங்கள் போடுற வரைக்கும் இஸ்ரேல் அந்த சதர்ன் லெபனானில் இருக்கிற மாதிரியான அக்ரிமெண்ட்டு. இப்போ கோஷம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு வேலையே வச்சு நாங்கள் ஆயுதங்கள் கீழே போட மாட்டோம், இஸ்ரேல் அந்த பகுதியை விட்டு வெளியேறும் வரை நாங்கள் உயிருள்ள வரை போராடுவோம். லெபனானில் எங்களை கட்டுப்படுத்த முடியாது, லெபனான் எங்களை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரமும் இல்லை, எங்கள் நாட்டை காப்பாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பு. எப்போ நீங்கள் நாட்டை வந்து சதர்ன் லெபனான் எழுதி கொடுத்துட்டீங்களோ அப்பயே நீங்கள் அந்த தகுதி இழந்துட்டீங்க, நாட்டை காப்பாற்றுவதற்கான தகுதி இழந்துட்டீங்க. நீங்கள் ஜியோனிஸ்ட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் தனது நாட்டை எழுதி வைத்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது உங்கள் பேச்சை நாங்கள் கேட்கணும் கிடையாது, எங்களுக்கு தலைவர் ஈரான் தான், ஈரான் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாங்கள் கேட்போன்ற மாதிரி நேம் கோஷம் அவர்கள் எனக்கு டென்ஷன் ஆகி பேசியிருந்தார். டென்ஷன் ஆகிற காலத்தில் உங்களை பென்ஷன் கூட கிடைக்காத பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்பில் கடுமையான ஒரு மிரட்டலை எடுத்திருக்காங்க. தொடர்ந்து இன்றைக்கி சதர்ன் லெபனான் பகுதியில் மொத்தம் 7 இடத்துல விமானங்கள் மூலிமா தாக்கல் நடத்தியிருக்கிறது இஸ்ரேல். தாக்கல் நடத்தி படை வீரர்களுக்கான உத்தரவு கொஞ்சம் ஸ்பீடாக லிட்டானி ரவர் முழுவதும் தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துருங்க, ஒப்புதல் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இனி பேச்சுவார்த்தையில் உட்காரும் பட்சத்தில் லெபனான் பற்றின பேசுவதற்கு ஈரானுக்கு தகுதி இல்லைன்னு அடிப்படையில் இஸ்ரேல் தரப்பில் சொல்லிட்டாங்க. இஸ்ரேல் இன்னைக்கு காசானுடைய பகுதியிலும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த காசானுடைய பகுதியில் ஒரு பெரிய வெஹிக்கிள் இருக்குது, கிட்டத்தட்ட 3 ஹமாஸுடைய நபர்கள் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. துருக்கியினுடைய பிரதமர் எரடகன் அவர்கள் அனைத்து நியூஸையும் பார்த்துட்டு இந்த இனப்படுகொலை, அதாவது ஆக்குப்பையர் அப்படின்னா ஒரு இடத்த வந்து காசா பகுதியில் மீதி எல்லாத்தையும் பிடிக்கிற இந்த ஐடியாலஜி, ஜியோனிஸினுடைய ஐடியாலஜி பொறுத்த வரைக்கும் மிரட்டல் என்பது நம்மளுக்கு மட்டும் கிடையாது, நம்ம பார்ட்டிக்கு கிடையாது, நம்ம அலையன்ஸுக்கும் கிடையாது, எவ்ரி ஒன், நம்ம அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே மிரட்டல் தான். இனியும் இந்த ஜியோனிஸ்ட்டை நம்ம விட்டு வைக்கக்கூடாது, தொடர்ந்து நம்ம பிரித்து மேயணுன்றாங்க. ஆனால் ஏற்றுமதி மட்டும் நம்ம பண்ணணும் அப்படின்ற முடிவில் இருக்கிறாங்க. நம்ம இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல், நம்ம சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டிய தகவல். ஆனால் அமெரிக்க நிலைகள் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொன்னால் கூட அந்த இடத்துல கொஞ்சம் கீப் சைலண்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம. சரி, நம்ம இன்னொரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம உக்ரைன் விவகாரத்துக்கு போயிடலாம். இன்றைக்கி ரஷ்யா வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க, வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அவங்களுடைய MiG-29 போர் விமானம், ஆர்ம்டு ஃபோர்ஸ் உக்ரைனுடைய MiG-29 போர் விமானம் நிறுத்தி வைத்திருக்காங்க. அந்த இடத்த தாக்கல் நடத்திட்டாங்க. அதுக்கான வீடியோ பதிவுமே பாருங்கள். இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்க, அதுக்கான வரைபட ஆதாரங்களையும் கொடுத்தாச்சு. அப்புறம் உக்ரைனுடைய எண்ணெய் குடோன்கள் ப்ளஸ் வந்து பம்பிங் ஸ்டேஷன்லாம் இருக்குல்ல, அதை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த 2 நாட்களாக. உங்களுக்கு நான் அடுத்தடுத்த 2 வரைபடங்கள் எல்லாமே வந்து உக்ரைனுடைய மிகப்பெரிய ஒரு பம்பிங் ஸ்டேஷன், அது எல்லாமே வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தமாக வந்து 4 இருக்குது, 4ல் 2 ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க, மீதி 2 இருக்குது, 1 மட்டும் நாங்கள் பெண்டிங் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 94% வந்து, அதாவது ஜாப்ரோசிஷியா பகுதியில் உக்ரைன் தாக்கல் நடத்தினதில் மொத்தம் 5 இருக்குது, மீதி 4 வந்து இன்னும் சேதாரம் இல்லாமல் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா மொத்தம் 22 டேங்க்கில் 5 டேங்க் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப்ரோசிஷியாவில் மீதி பகுதி இன்னும் சேஃபாக தான் இருக்குதுன்னு ரஷ்யா தரப்பில் சொல்கிறாங்க. மற்றொரு தரப்பில் என்ன அப்படின்னா, மால்டோவா பக்கத்தில் உக்ரைனுடைய மிக முக்கியமான டெர்மினல் ஆயில் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலையும் பெரிய அளவுக்கான தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கான வரைபடத்தையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரஷ்யா மீது எந்த அளவுக்கான அந்த ஆயில் டெபாசிட் அடிக்கிறீங்களோ அதே அளவுக்கு நாங்கள் தொடர்ந்து உக்ரைன் மீது அடிச்சிட்ருக்கோம், உக்ரைனுடைய முக்கிய நிலைகள் மீது தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம்ன்றாங்க. இன்பிட்வீன் கேப்பில் வந்து லூகாசென்ஸ்கோ அவர்கள் திடீர்னு ரஷ்யாவுக்கு அவசரமாக போயிருக்கிறார்.
தலைவரே இது மாதிரி வேறு டேட்டு வேறு கொடுத்துட்டாரு, அந்த டவர் வேறு எடுக்கலான்னு அடிச்சிடும்னு சொல்கிறாரு, என்ன தலைவரே பண்ணலாம், ஏதாவது ஒரு சிவப்பு பட்டன் அழுத்தி விட்டுமா சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணி விட்டால் தானே வேலைக்கு ஆகுற மாதிரி கேட்க போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம். நம்ம தாக்குதல் என்பது அங்கே இங்கும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாஸ்கோவுக்கு பல ட்ரபிள்களை கொடுக்குறாங்க. போலந்துக்கும் உக்ரைனுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இன்னும் கொஞ்சம் ஒத்து வரல. இன்றைக்கி கூட உக்ரைனிலிருந்து அகதியாக வந்த ஒருத்தன் வந்து திடீர்னு போலந்துக்கும் உக்ரைனுக்கும் விரிசல் வந்தவொடனே பிரதமரவே போட்டுருவோன்னு அங்கேருந்து மிரட்டினவொடனே போய் தட்டி தூக்கிட்டாங்களே, உன்னையே அகதியாக கூட்டம் வந்தால் நீ எங்கே வந்து எங்கள் பிரதமரே மிரட்டுறியா அப்படின்னு தூக்கி ஜெயிலில் போட்டு அடுத்து உக்ரைனுடைய அகதிகள்லாம் வெளியேற்றுற கண்டிஷனில் வந்துடலாமான்ற மாதிரி வந்திருக்கு இப்போ போலந்துடைய பிரச்சனை விவகாரத்தில். ஐரோப்பானுடைய மிகப்பெரிய ட்ரபிள் என்ன அப்படின்னா, வேல்ஸ்வேகன் வந்து ஒட்டுமொத்த சிஇஓ குரூப்பே மாறுறதுனால 1,00,000 பேர்த்த வேலையிலேருந்து தூக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட $94 பக்கம் அதோடைய ஷேர் வேல்யூ இருந்தது. இது அப்படியே கீழே இறங்கி கிட்டத்தட்ட 84, அதோடு ஃபுல்லாக கீழே இறங்கி தர மட்டத்துக்கு வந்துருச்சு. வேல்ஸ்வேகன் வந்து மிகப்பெரிய ஒரு அடியாக பார்க்குறாங்க. அது இல்லாமல் ஹீட் வேவ் வேறு, தொடர்ந்து ஹீட் வேவ் வந்து இன்றைக்கி பெரிய ஒரு மீட்டும் நடத்த வேண்டியது இல்லை. இத்தாலி போன்ற இடத்துலலாம் வந்து இந்த சிக்னலே வந்து ஃபுல்லாக உருகிற மாதிரி கண்டிஷனில் இருக்குது. அந்த அளவுக்கான ஒரு கொடுமையான ஹீட் வேவை அனுபவித்து கொண்டிருக்கிறது ஐரோப்பா தரப்பில் இருந்து. அதனால் பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. வெனிசுலாவுக்கு வந்தோம் அப்படின்னா, வெனிசுலா வந்து இந்த பொலிவியன் உடைய கார்டு வந்து பெருசாக உதவி செய்கிறாங்க. பட் லோக்கல் ஃபோர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயா ஏற்கனவே 1000 பேர் இறந்துட்டாங்க, இந்த கஷ்டத்துலேயும் பாருங்கள் இப்போ ஒவ்வொரு வீடாக பறிக்கும்போது நிறைய வீட்டில் பணம் இருக்கும், நிறைய இறந்தவங்க கழுத்துலலாம் செயின் அது மாதிரிலாம் இருக்கும் நிறையா, அதெல்லாம் அது கொஞ்சம் வெல்த்தியான வீடெல்லாம் நிறையா இருக்குது, ஹோட்டல்ஸ்லாம் நிறைய விழுந்திருக்கு. இந்த பொலிவியன் வீரருக்குள்ளே என்ன சண்டை வருதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து $100 $200 கிடச்சிருக்கு, அதை யார் பிரிச்சுக்கிறதுன்ற சண்டை. இதை அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் பார்த்துட்டு எங்களுக்கு இராணுவமே வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இந்த 2 தரப்புலையும் வந்து பெரிய ஒரு கான்ட்ராவர்சியாக போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து இந்த துக்கத்தில் வந்து இது மாதிரி பண்ணுவாங்க. இந்த ரயில் ஆக்சிடெண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா, திடீர்னு இறந்து போயிட்டாங்க, டக்குன்னு கழுத்துலேருந்து செயின் இது மாதிரிலாம் பிடுங்குறவங்க நிறைய இது மாதிரி ஈவு இருக்கமற்ற மனிதர்கள், இந்த மாதிரி மனித ஜென்மங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் பொலிவியராலும் வந்து உதவி செய்கிறன்ற பேரில் இவங்கெல்லாம் அங்கே இது மாதிரி பண்ணுறாங்கன்னு அங்கே கூடிய மக்கள் வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது. வீடியோட நிறைவு பகுதியில் பாகிஸ்தானோட முடிச்சிடறேன் நான். பலுச்சிஸ்தான் பகுதியில் துருக்கியினுடைய சிட்டிசன் ஒருத்தர் வந்து சும்மா டூரிஸ்ட் விஷயமாக போனாரா இல்லை அரசாங்கத்தினுடைய முக்கிய நபரா அப்படின்னு அவங்க பாகிஸ்தான் அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் அந்த முக்கிய நபரை வந்து தூக்கிட்டாங்க. யார்? பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தூக்கிட்டாங்க. தூக்குனதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்தி மீட்டினாங்களா இல்லை ஃபைட் பண்ணி மீட்டினாங்களான்னு தெரியல. அவரை ஓரளவுக்கு உயிரோடு கொண்டு வந்துட்டாங்க. சப்போஸ் எதாவது ஒன்று ஆச்சுன்னா அது துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய பிரச்சனை இருக்கும். அதை வந்து ஓரளவுக்கு நாங்கள் சேஃபாக கொஞ்சம் நெக்கில் காப்பாற்றிட்டோம். இனி இந்த பலுச்சிஸ்தான் பகுதியே போகாதப்பா, கிட்டத்தட்ட தனிநாடுக்கான கண்டிஷனுக்கே போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையுமே துருக்கி தரப்பில் கொடுத்துருக்காங்க. ஒன்று. இன்னொன்று வந்து லக்ஸரி தொய்பானுடைய மிக முக்கிய நபர் ஒருத்தர் வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்தா, அவன் பேர் வந்து காசி மும்தாஸ். காசி மும்தாஸ் வந்து ரொம்ப ஒரு சீனியர் பர்சன், தொடர்ந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் கொஞ்சம் பெரிய ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய நபர். இவன் தான் பெரும்பாலும் ஊடுருவலுக்கு மிக முக்கிய நபராக இருந்ததாக சொல்லப்படுகிறது. மர்ம நபர்கள் சுட்டாங்களா என்ன பண்ணாங்கன்னே தெரில. திடீர்னு பார்த்தா படியில் இறந்து கிடக்கிறாராம். எப்படி இறந்தார் என்னன்னே தெரியலையாம். ஒரே ஆச்சரியமாக இருக்கான். இதற்கு முன்பெல்லாம் வந்து கொட்டாவி விடும்போது வாயில் சுட்டுருவாங்க, இறந்து போயிடுவாங்க. ஆனால் இப்போ ஏதாவது காஃபியில் விஷம் மாதிரி கலந்துருப்பாங்களா, வேறு ஏதாவது பண்ணியிருப்பாங்களா, என்ன பண்ணாங்கன்னே தெரியலன்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்கன்றது 2வது தகவலாக சொல்ல முடியும். அதே போல் நிறைவு பகுதியில் நம்ம கனடாவில் வந்து நம்ம மாணவர்கள் அதிகமான பேர் போய் படித்தாங்க. கிட்டத்தட்ட 54, அதாவது அங்கே ஒட்டுமொத்தமாக அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டுடைய இன்கம் மட்டும் 54.6% கனடாவில் இதுக்கு முன்னந்தது. ஆனால் இப்போ 8.1%. அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து குறைஞ்சிடுச்சான் கனடாவில். அந்த அளவுக்கு நம்பிக்கையின்மையை வந்து இழந்திருக்கிறது. தொடர்ந்து கனடாவுக்கு நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் வருது. அதுக்கு முன்னாடி இருந்த காலத்தெல்லாம் கொஞ்சம் ஜஸ்டின் ட்ரூடே இருக்கும்போது கொஞ்சம் சிதைச்சிட்டாரு. இப்போ அவர் கேட்டி பேரியோட சுற்றிட்டு இருக்கிறாரு. அது ஜஸ்டின் ட்ரூடே.
இது தனது 3 குழந்தைகளை ஃபுல்லாக டைவர்ஸ் பண்ணிட்டாரு. எல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒரு பாப் சிங்கர் ஒன்று கேட்டி பெரின்னு சொல்லிட்டு அவங்க கூட சுற்றிட்டு இருக்கிறாரு. திரும்பி எப்போ கல்யாணம் தெரியல. அவர் இருந்த காலத்தில் தான் நமக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வராதனால இப்போ நிறைய மாணவர்கள் இழந்திருக்காங்க. அதுக்கான வேறு ஏதாவது சலுகைகள் அனௌன்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. தொடர்ந்து நாங்கள் மறுபடியும் எதிர்பார்க்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் நாம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.